அனைவருக்கும் வணக்கம். நம்ம மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு மிக முக்கியமான, உங்க வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய ஒரு சிறப்பான பதிவை பத்தி தான் இன்னைக்கு நம்ம விரிவா பேச போறோம். மகர ராசி நேயர்களே, உங்க வாழ்க்கையில ரொம்ப நாளா நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கிற கஷ்டங்களுக்கும் மன வலிகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற நேரம் வந்துடுச்சு. குறிப்பா இந்த மார்ச் 31க்கு பிறகு உங்க வாழ்க்கையில எண்ணி 3 நாட்கள்ல ஒரு மாபெரும் அதிசயம் நடக்க போகுது. இது சாதாரணமா எதேச்சையா நடக்கிற விஷயம் கிடையாது. சாட்சாத் அந்த தெய்வமே உங்களுக்காக உட்கார்ந்து யோசிச்சு எடுத்த ஒரு சிறப்பான முடிவு. என்னடா இது திடீர்னு இப்படி சொல்றாங்களேன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா சத்தியமான உண்மை அதுதான். இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டம், தனிமையில நீங்க சிந்தின கண்ணீர், மத்தவங்க முன்னாடி வாங்கின அவமானம், இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு அந்த ஆண்டவன் உங்களுக்கு ஒரு பெரிய சன்மானத்தை கொடுக்க போறாரு. உங்க ராசிக்கு கிரக நிலைகள் இப்ப ரொம்பவே சாதகமா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சு கொடுக்கற அளவுக்கு மாறிக்கிட்டு வருது. அதனால இனிமேல் நீங்க தொட்டதெல்லாம் துலங்கும், நினைச்சது அப்படியே நடக்கும். இத்தனை நாளா நீங்க மனசுக்குள்ள எத்தனையோ ஆசைகளை கனவுகளை அடக்கி வச்சுட்டு வெளியில சிரிச்சுட்டு உள்ளுக்குள்ள குமுறி குமுறி அழுதுகிட்டு இருந்திருப்பீங்க. யாருமே நம்மள புரிஞ்சுக்கலையே, நமக்குன்னு ஒருத்தர் கூட உண்மையாக இல்லையேன்னு ஏங்கி போய் இருந்திருப்பீங்க. உங்க சொந்த பந்தமா இருக்கட்டும், நெருங்கின நண்பர்களா இருக்கட்டும், எல்லாரும் உங்களை ஒரு கட்டத்துல கைவிட்டு இருப்பாங்க. உங்க பணத்தை வாங்கிட்டு உங்களையே ஏமாத்தினவங்க பல பேர் இருப்பாங்க. ஆனா அந்த தெய்வம் உங்களை என்னைக்கும் கைவிடல. இந்த மார்ச் 31 அப்புறம் நடக்க போற அந்த எதிர்பாராத மாற்றம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா நீங்களே சந்தோஷத்துல ஆச்சரியப்பட்டு உறைந்து போயிடுவீங்க. உங்க குடும்பத்துல இத்தனை நாளா இருந்த சண்டை சச்சரவுகள், கணவன் மனைவிக்குள்ள காரணமே இல்லாம இருந்த கருத்து வேறுபாடுகள், குழந்தைகளால் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் விலகி ஒரு பெரிய நிம்மதி உங்க வீட்டு கதவை தட்டப்போகுது. காசு பணம் கையில சுத்தமா தங்கல, வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருக்கு. என்னதான் மாடு மாதிரி உழைச்சாலும் ஒரு முன்னேற்றம் இல்லையேன்னு வருத்தப்பட்டு நொந்து போன உங்களுக்கு அதிர்ஷ்டலட்சுமி நேரா உங்க வீட்டுக்குள்ள நுழையிற நேரம் வந்துடுச்சு. நீங்க சொந்தமா தொழில் செய்யறவரா இருக்கலாம், இல்ல வேலைக்கு போறவரா இருக்கலாம். எந்த இடத்துல இருந்தாலும் இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்காம, உங்க உண்மையான உழைப்புக்கான பலன் கிடைக்காம வேற யாரோ ஒருத்தர் அந்த பேரை வாங்கிட்டு போயிருப்பாங்க. உங்க கூடவே இருந்து உங்களை ஏமாத்தினவங்களெல்லாம் இந்த நேரம் நீங்க தெள்ள தெளிவா அடையாளம் கண்டுக்குவீங்க. இறைவன் உங்க கண்களை திறக்க போறாரு. உங்களுக்கான தேடி வராத வாய்ப்புகள் இனி உங்களை தேடி உங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்க போகுது. அந்த 3 நாட்கள்ல நடக்க போற அந்த பெரிய அதிசயம் என்ன, எந்தெந்த ரூபத்துல எங்க இருந்து உங்களுக்கு பணம் காசு வரப்போகுது, தெய்வம் உங்களுக்கு என்ன மாதிரியான புது பாதையை காட்டியிருக்காரு அப்படிங்கறத நீங்க மனசு வச்சு முழுசா தெரிஞ்சுக்கணும். இத நீங்க மனசுல எந்த சந்தேகமும் இல்லாம முழுமையா நம்பினா மட்டும்தான் அந்த இறைவனோட ஆசி உங்களுக்கு முழுசா கிடைக்கும். உங்க இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் மனசார வேண்டிக்கிட்டு இந்த விஷயங்களை பொறுமையா கேளுங்க. ஏன்னா உங்களுக்கான வசந்த காலம் பிறந்துடுச்சு. இனிமே நீங்க யாருக்காகவும் தலைகுனிஞ்சு நின்ன இடத்துல கெத்தாக தலை நிமிர்ந்து வாழ போறீங்க. உங்க ராசிநாதன் சனி பகவான் எப்பவுமே உங்களை சோதிச்சுதான் நன்மைகளை செய்வார். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா இப்போ சோதனைகள் எல்லாம் முடிஞ்சு சாதனைகள் பண்ற நேரம் வந்தாச்சு. சுத்தி இருக்கிறவங்க எப்ப பார்த்தாலும் உங்களை குறை சொல்லிக்கிட்டே இருந்திருப்பாங்க. நீங்க நல்லது நினைச்சு செஞ்சாலும் அது கடைசியில உங்களுக்கு தப்பாதான் போய் முடிஞ்சிருக்கும். குறிப்பா சொந்தக்காரங்க மத்தியில உங்களுக்குன்னு ஒரு நல்ல பேர் எடுக்க முடியாம ரொம்ப தவிச்சிருப்பீங்க. இவெல்லாம் என்ன உருப்பட போறான்னு ஏளனமா பேசினவங்க வாய் அடைக்கிற மாதிரி ஒரு பெரிய சம்பவம் அந்த 3 நாட்கள்ல நடக்க போகுது. உங்க ஜாதகத்துல கிரகங்களோட சஞ்சாரம் இப்ப ஒரு பிரம்மாண்டமான ராஜயோகத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கு. நீங்க இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள், வாங்கின அவமானங்கள் எல்லாத்துக்கும் ஒரு விடிவு காலம் பிறக்க போகுது. ராத்திரி தூக்கம் இல்லாம எத்தனையோ நாள் புரண்டு புரண்டு படுத்திருப்பீங்க. நாளைக்கு எப்படி பொழப்ப ஓட்ட போறோம், பிள்ளைங்களுக்கு எப்படி படிப்பு செலவை பார்க்க போறோம், உங்களை சுத்தி 1000 கேள்விகள் இருந்திருக்கும். ஆனா இனிமே அந்த கவலை எல்லாம் காத்துல பறக்க போகுது. உங்களுக்கே தெரியாம உங்களை சுத்தி ஒரு பெரிய தெய்வீக சக்தி பாதுகாப்பு கவசமா நின்னு உங்களை வழி நடத்த போகுது. உங்களுக்குள்ள ஒரு பெரிய தயக்கம் எப்பவுமே இருக்கும். நம்ம செஞ்சா சரியா வருமா, நம்ம எடுத்த காரியம் வெற்றியா முடியுமான்னு ஒவ்வொரு அடியையும் ரொம்ப பயந்து பயந்து தான் எடுத்து வச்சிருப்பீங்க. இனி அந்த பயமே உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா அந்த தெய்வம் நேடியா உங்க கைய புடிச்சு உங்களை மேல தூக்கி விட போகுது. நீங்க நம்பி உதவி செஞ்சவங்க உங்களை ஏமாத்திட்டு போயிருப்பாங்க. அவங்க முன்னாடி நீங்க வண்டி வாகனம் சொந்த வீடுன்னு ஒரு ராஜ வாழ்க்கை வாழ போறீங்க. குறிப்பா உங்க வேலை செய்யும் இடத்துல நீங்க செஞ்ச கஷ்டத்துக்கு வேற யாரோ பலனை அனுபவிச்சுட்டு இருந்த நிலைமை மாறி உங்களுக்கான அங்கீகாரம் உங்களை தேடி வரப்போகுது. நீண்ட நாளா வராத பணம் எல்லாம் திடுதிப்புன்னு வந்து உங்க கையில சேரும். யாரோ ஒரு புதிய நபர் மூலமா உங்களுக்கு ஒரு பெரிய உதவி காத்துக்கிட்டு இருக்கு. அது யார், எப்படி வருவாங்கன்னு உங்களுக்கு இப்ப தெரியாது. ஆனா அந்த மார்ச் 31 மேல எண்ணி 3 நாள்ல நடக்க போற அந்த அதிசயம்
உங்களை ஆனந்த கண்ணீர் விட வைக்கும். அந்த நேரத்துல நீங்க எடுக்க போற ஒரு சிறு முடிவு உங்க தலைமுறையவே மாத்தி அமைக்க போகுது. அதனால நீங்க ரொம்ப விழிப்புணர்வா இருக்கணும். மனசுல எந்த விதமான கெட்ட எண்ணங்களுக்கும் இடம் கொடுக்காம எல்லாமே நல்லதாவே நடக்கும்னு உறுதியா நம்பி உங்க வேலையை மட்டும் பாருங்க. உங்களுக்கான நல்ல காலம் தொடங்கிடுச்சு. உங்களுக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய பலமே உங்களோட அசாத்தியமான பொறுமைதான். எவ்வளவோ வழிகளை நெஞ்சுக்குள்ள புதைச்சு வச்சுட்டு வெளியில ஒண்ணுமே தெரியாத மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த தியாக மனசு எல்லாருக்கும் கண்டிப்பா வராது. ஆனா அந்த பொறுமை தான் பல நேரங்கள்ல உங்களுக்கு பெரிய எதிரியாவும் மாறிடுது. உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்க நல்ல மனசை ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்களை ரொம்பவே சுலபமா எடை போட்டுடுறாங்க. இவனை என்ன சொன்னாலும் ஒன்னும் திருப்பி கேட்க மாட்டான், இவனை எப்படி வேணாலும் ஏமாத்தி நம்ம காரியத்தை சாதிச்சுக்கலாம்னு நினைச்சவங்களுக்கு முன்னாடி இனிமே நீங்க எடுக்க போற விஸ்வரூபம் அவங்கள அதிர வைக்க போகுது. இது வரைக்கும் உங்க கூடவே இருந்து சரி செஞ்சவங்கள, உங்களுக்கு குழி பறிச்சவங்களெல்லாம் அந்த ஆண்டவன் அப்படியே வெளிச்சம் போட்டு காட்ட போறாரு. உங்களை பார்த்து இலக்காரமா சிரிச்சவங்க எல்லாரும் உங்களை பார்த்து வாயடைச்சு நிக்கிற அளவுக்கு அந்த மார்ச் 31 அப்புறம் உங்க வாழ்க்கையில நடக்க போற அந்த அதிசயம் இருக்கும். உங்க குடும்பத்துல இத்தனை நாளா இருந்த தேவையில்லாத குழப்பங்கள், சண்டை சச்சரவுகள் எல்லாம் காத்துல கரைஞ்ச மாதிரி காணாம போக போகுது. கணவன் மனைவிக்குள்ள காரணமே இல்லாம இருந்த ஊடல் முடிஞ்சு ஒரு அந்யோன்யம் அதிகரிக்க போகுது. ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைக்காக உங்களை விட்டு பிரிஞ்சு போன சொந்த பந்தங்கள் எல்லாம் அவங்க தப்ப உணர்ந்து அவங்களாவே உங்களை தேடி வந்து பேச போறாங்க. நீங்க இனிமே யாருக்காகவும் எந்த இடத்துலயும் இறங்கி போக வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுடைய நேர்மையும் நீங்க சிந்தன வியர்வையும் உங்களை ஒரு பெரிய சிம்மாசனத்துல உட்கார வைக்க போகுது. ரொம்ப நாளா மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலை கிடைக்கலையே, இல்ல நாம ராப்பகலா முழிச்சு செய்யற தொழில்ல ஒரு நல்ல லாபம் கிடைக்கலையேன்னு கண்ணீர் விட்டவங்களுக்கு இனிமே நீங்க தொட்ட காரியம் எல்லாமே துலங்க போகுது. உங்களுக்கு நியாயமா வந்து சேர வேண்டிய பணம் எந்த தடங்களும் இல்லாம நேரா உங்க கைக்கு வந்து சேரப்போகுது. உங்க வீட்டுல ரொம்ப நாளா தள்ளி போன சுப காரியங்கள் எல்லாம் இனிமே தடபுடலா நடக்கிறதுக்கான நேரம் முழுசா கூடி வந்துடுச்சு. இத்தனை நாளா நீங்க கை கூப்பி வேண்டிக்கிட்ட உங்க குலதெய்வம் நேரா உங்க வீட்டுக்குள்ள வந்து வாசம் செய்ய போகுது. உங்க மனசுக்குள்ள இருந்த பெரிய பாரம் எல்லாம் அப்படியே இறங்கி ஒரு புது ரத்தம் பாஞ்ச மாதிரி ஒரு தெம்பு உங்களுக்குள்ள வரப்போகுது. இனிமே விடிய போற ஒவ்வொரு காலையும் உங்களுக்கு ஒரு புது நம்பிக்கையை கொடுக்க போகுது. அதனால எதை நினைச்சும் நீங்க குழம்பிக்கிட்டு இருக்காம முழு தைரியத்தோட உங்க இஷ்ட தெய்வத்தை மட்டும் கெட்டியா புடிச்சுக்கோங்க. உங்க உடம்புல இத்தனை நாளா இருந்த தீராத வியாதி கூட எந்த மருத்துவரானும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு சோர்வு திடீர்னு காணாம போயிடும். ராத்திரி தூங்கும் போது ஏதோ ஒரு பாரம் நெஞ்சில அழுத்துற மாதிரி இருந்திருக்கும். அதெல்லாம் அந்த இறைவனோட அருளால முழுசா சரியாக போகுது. உங்களை சுத்தி இருந்த அந்த கெட்ட சக்தி விலகி ஒரு பெரிய தெய்வ சக்தி உங்க வீட்டுக்குள்ள வரத நீங்களே கண்கூடா பாப்பீங்க. குறிப்பா உங்க கையில காசு பொருள் ஆரம்பிக்கும். எங்க இருந்து இவ்வளவு பணம் வருதுன்னு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு லாபம் கொட்ட போகுது. ஏதோ ஒரு வழியில நீங்க செஞ்ச முதலீடு இல்ல யாருக்கோ கொடுத்த கடன் எதிர்பாராத நேரத்துல வட்டியும் முதலுமா வந்து சேரும். அந்த மார்ச் 31 அப்புறம் வர்ற அந்த 3 நாட்கள்ல உங்க கனவுல உங்க குலதெய்வமோ இல்ல இஷ்ட தெய்வமோ வந்து சில சுபமான விஷயங்களை உணர்த்த போறாங்க. அதை நீங்க யாருக்கிட்டயே சொல்லக்கூடாது. உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அந்த இறைவனுக்கு நன்றி மட்டும் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க படாத கஷ்டம் இல்ல. சொந்த வீடு வாங்கணும், பிள்ளைகளை நல்ல நிலைமையில பாக்கணும்னு எத்தனையோ கனவுகள், அதெல்லாம் நனவாகிற நேரம் இது. இதுவரைக்கும் உங்களை அலட்சியப்படுத்தினவங்க எல்லாரும் உங்க வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு உங்க தலையெழுத்து மாறப்போகுது. அதனால இனிமே எந்த கவலையும் படாம உங்களுக்கு கொடுத்த வேலையை மட்டும் நேர்மையா செஞ்சுக்கிட்டு வாங்க. அந்த ஆண்டவன் உங்களுக்கான பாதையை ரொம்ப அழகா செதுக்கி வச்சிருக்காரு. நீங்க எத்தனையோ கோவில்களுக்கு படி ஏறி இருப்பீங்க. கடவுளே என் கண்ணீருக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்காதா, என் கஷ்டம் தீராதான்னு எத்தனையோ நாள் சாமி முன்னாடி நின்னு அழுது புலம்பி இருப்பீங்க. உங்க வேண்டுதல்கள் எதுவுமே வீண் போகல. அந்த பரம்பொருள் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்திருக்காரு. சரியான நேரம் வரும்போது உங்களுக்கு அள்ளி கொடுக்கணும்னு தான் இவ்வளவு நாள் உங்களை காக்க வச்சிருக்காரு. இந்த நேரத்துல உங்க மனசுல தோன்ற சில உள்ளுணர்வுகள் ரொம்பவே சரியா இருக்கும். யார நம்பலாம் யார நம்ப கூடாதுன்னு உங்களுக்கே ஒரு தெளிவு பிறக்கும். இது வரைக்கும் உங்களை சுத்தி இருந்த போலி முகமூடி போட்ட மனிதர்கள் எல்லாம் அவங்க உண்மையான சுயரூபத்தை காட்டிட்டு உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. அதுவும் ஒரு வகையில உங்களுக்கு கிடைக்க போற மிகப்பெரிய நல்லதுதான். நீங்க ஆரம்பிக்க போற புது தொழிலா இருக்கட்டும் இல்ல நீங்க வாங்கணும்னு நினைச்ச புது இடமா இருக்கட்டும், எல்லாமே எந்த ஒரு தடங்களும் இல்லாம ரொம்ப சுலபமா உங்க கைக்கு வந்து சேரும். உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்களோட ஆசீர்வாதத்தை முழுசா வாங்கிக்கோங்க. அவங்க சொல்ற வார்த்தைகள்ல உங்களுக்கு ஒரு பெரிய வழிகாட்டுதல் இருக்கும். இனிமே உங்க வாழ்க்கையில வரப்போற ஒவ்வொரு நாளும் ஒரு திருவிழா மாதிரி ரொம்ப சந்தோஷமா அமைய போகுது. உங்களை சுத்தி இருக்கிற இருட்டு விலகி
ஒரு பிரகாசமான ஒளி உங்க வாழ்க்கையில வீச போகுது. அந்த அதிர்ஷ்டத்தை வரவேற்க நீங்க முழு மனசோட தயாரா இருங்க. நீங்க எப்பவுமே மத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா முதல் ஆளா போய் நிப்பீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது திரும்பி பார்த்தா ஒரு ஆள் கூட உங்க கூட இருந்திருக்க மாட்டாங்க. இத நினைச்சு நீங்க எத்தனையோ ராத்திரி தனிமையில உட்காந்து கண்ணீர் விட்டிருப்பீங்க. உங்களோட இந்த நல்ல மனசுக்கு ஏன் இவ்வளவு சோதனைகள்னு நீங்க சாமி கிட்ட சண்டை கூட போட்டிருப்பீங்க. ஆனா அந்த சோதனைகள் எல்லாமே உங்களை ஒரு வைரமா பட்டத்திட்ட தான் அந்த ஆண்டவன் கொடுத்தாருன்னு இப்ப உங்களுக்கு தெள்ளத் தெளிவா புரிய போகுது. இந்த மார்ச் 31க்கு மேல வரப்போற அந்த 3 நாட்கள்ல நீங்க செஞ்ச புண்ணியம் எல்லாம் ஒட்டுமொத்தமா திரண்டு வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பலனை கொடுக்க போகுது. உங்களை வேண்டாம்னு தூக்கி எரிஞ்சவங்க இவங்களை விட்டா நமக்கு வேற யாரு உண்மையான உதவி செய்வான்னு உங்ககிட்டயே திரும்ப வரப்போறாங்க. உங்க குடும்பத்துல இத்தனை நாளா இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் விலகி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அன்பா போற நிலைமை உருவாக போகுது. ரொம்ப நாளா ஒரு நல்ல செய்தி காதுக்கு வராதான்னு ஏங்கி காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு அந்த 3 நாட்கள்ல வரப்போற ஒரு செய்தியோ இல்ல ஒரு தகவலோ உங்க வாழ்க்கையே தலைகீழா சந்தோஷத்துல மாத்தி போட போகுது. பல பேரு உங்க முன்னாடி ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிச்சுக்கிட்டே உங்களுக்கு பின்னாடி பெரிய குழி பறிச்சிருப்பாங்க. நீங்க அதெல்லாம் தெரிஞ்சும் கூட பெருந்தன்மையா அவங்கள பெருசா கண்டுக்காம மன்னிச்சு விட்டுருப்பீங்க. ஆனா உங்க ராசிப்படி காலம் யாரையும் சும்மா விடாது. உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்களுக்கு என்ன நடக்கணுமோ அத அந்த இறைவனே உங்க கண் முன்னாடி செஞ்சு காட்டிட்டு உங்களை ஒரு பெரிய உயர்ந்த இடத்துல உட்கார வைக்க போறாரு. தொழில்ல வியாபாரத்துல ரொம்ப நாளா இருந்த சுணக்கம் எல்லாம் மாறி இனிமே வியாபாரம் சக்கை போட போகுது. எங்க இருந்து இவ்வளவு லாபம் வருதுன்னு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு 4 பக்கத்துல இருந்தும் பண வரவு கொட்ட போகுது. கைக்கு வர வேண்டிய பணம் பாதியிலேயே நிக்குதே, இழுத்தடிக்குதேன்னு கவலைப்பட்டவங்களுக்கு அந்த பணம் எந்த தடையும் இல்லாம வந்து உங்க பேங்க் அக்கவுண்ட்ல உட்கார போகுது. உங்க உடம்புல இருந்த அந்த இனம் புரியாத ஒரு சோர்வு, ஒரு விதமான மன அழுத்தம், ராத்திரியில தூக்கம் இல்லாத நிலைமையெல்லாம் மாயமா மறைஞ்சு ஒரு புது தெம்பு உங்ககிட்ட வரப்போகுது. அடுத்தவங்க என்ன நினைப்பாங்களோ, சொந்தக்காரங்க தப்பா பேசுவாங்களோன்னு எப்பவுமே பயந்து பயந்து வாழ்ந்தது போதும். இனிமேல் உங்க இஷ்டப்படி உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சு கெத்தா தலை நிமிர்ந்து வாழ போறீங்க. உங்க குலதெய்வம் உங்க கூடவே இருந்து உங்களை வழி நடத்த போகுது. அந்த மாபெரும் அதிசயத்தை முழுமையா அனுபவிக்க நீங்க உங்க மனசை சந்தோஷமா வச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில நீங்க எவ்வளவோ பேருக்கு ஏணிப்படியா இருந்திருப்பீங்க. ஆனா மேல போனவங்க யாருமே திரும்பி பார்த்து உங்களுக்கு ஒரு சின்ன நன்றி கூட சொல்லியிருக்க மாட்டாங்க. அதுதான் மகர் ராசிக்காரங்களோட தலையெழுத்துன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனா இனிமே அந்த நிலைமை அப்படியே மாறப்போகுது. நீங்க செஞ்ச ஒவ்வொரு சின்ன உதவிக்கும் பன்மடங்கா பலன் உங்களை தேடி வரப்போகுது. முக்கியமா இந்த மார்ச் மாசம் 31 அப்புறம் வர்ற அந்த 3 நாட்கள்ல நீங்க எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருந்து ஒரு பெரிய நல்ல செய்தி காத்துக்கிட்டு இருக்கு. அது உங்க வேலை சம்பந்தமா இருக்கலாம், இல்ல உங்க குடும்பத்துல ரொம்ப நாளா நடக்காம தள்ளி போன ஒரு சுப காரியமா இருக்கலாம். இத்தனை நாளா நம்மள சுத்தி உள்ளவங்க எல்லாம் நம்மள குறை சொல்றதுக்கே பிறந்திருக்காங்களோன்னு நீங்க நொந்து போயிருப்பீங்க. நீங்க என்ன செஞ்சாலும் அதுல குத்தம் கண்டுபிடிக்க ஒரு கூட்டமே உங்க கூடவே இருந்திருக்கும். அவங்க முன்னாடி எல்லாம் நீங்க ஒரு ராஜா மாதிரி ராணி மாதிரி வாழ்ந்து காட்ட போறீங்க. உங்க கிரக நிலைகள் இப்போ உங்களுக்கு சாதகமா ஒரு பெரிய பாதுகாப்பாரன்னு அமைச்சு கொடுத்திருக்கு. இனிமே உங்களை யாரும் ஈஸியா ஏமாத்திர முடியாது. உங்களை நெருங்கறதுக்கு முன்னாடியே அவங்களோட கெட்ட எண்ணங்கள் எல்லாம் தவிடுபொடியாகிடும். ஏன்னா அந்த தெய்வமே உங்களுக்கு துணையா உங்களுக்கு முன்னாடி நின்னு உங்களுக்கான பாதைய சரி செஞ்சுக்கிட்டு இருக்கு. நீங்க ரொம்ப நாளா ஒரு விஷயத்துக்காக ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அது பணமா இருக்கலாம், இல்ல ஒரு நல்ல வேலைக்கான வாய்ப்பா இருக்கலாம், இல்ல சொந்த வீடு கட்டணுங்கிற கனவா இருக்கலாம். இத்தனை நாளா ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத தடை வந்து அதை தடுத்துக்கிட்டே இருந்திருக்கும். கையில காசு வந்த மாதிரி இருக்கும், ஆனா அடுத்த நிமிஷமே அது தண்ணியா செலவாகிடும். இனிமே அந்த மாதிரி எந்த ஒரு வீண் செலவும் உங்களுக்கு வராது. உங்க கைக்கு வர வேண்டிய நியாயமான லாபம், நீங்க சிந்தின வியர்வைக்கான கூலி எந்த தடங்களும் இல்லாம நேரா உங்க கைக்கு வந்து சேரும். உங்க வீட்டுல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை உருவாக போகுது. ரொம்ப நாளா பேசாம இருந்த சொந்தக்காரங்கெல்லாம் அவங்களாவே உங்களை தேடி வந்து பேச போறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க செஞ்ச பொறுமையான தியாகம் தான். அந்த பொறுமைக்கு தான் இப்போ தெய்வம் பெரிய பரிசை கொடுக்க போறாரு. அந்த 3 நாட்கள்ல நீங்க எடுக்க போற முடிவு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையா அமைய போகுது. உங்களை சுத்தி இருக்கிற இருள் எல்லாம் விலகி ஒரு பிரகாசமான சூரிய வெளிச்சம் உங்க வாழ்க்கையில வீச போகுது. உங்களை புரிஞ்சுக்காம ஒதுக்கி வச்சவங்கள உங்களை தேடி வர நேரத்துல நீங்க ரொம்ப பக்குவமா நடந்துக்க போறீங்க. ஏன்னா பட்ட கஷ்டங்கள் உங்களுக்கு அவ்வளவு பெரிய பாடத்தை கத்து கொடுத்திருக்கு. இனிமே உங்க நிம்மதிய யாராலையும் கெடுக்க முடியாது. உங்க மனசுக்குள்ள எத்தனையோ ஆசைகள், குறிப்பா ஒரு சொந்த வீடு வாங்கணும், இல்ல இருக்கிற கடனை எல்லாம் அடைச்சிட்டு நிம்மதியா ஒரு நாள் ராத்திரி தூங்கணும்னு ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த மார்ச் 31 அப்புறம் வரப்போற இந்த 3 நாட்கள் நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு எதிர்பாராத ஒரு பெரிய பண வரவை உங்க கைக்கு கொண்டு வரப்போகுது.
நீங்க வேலை பார்க்குற இடத்துல இதுவரைக்கும் உங்க உழைப்புக்கு எந்த ஒரு மரியாதையும் கிடைச்சிருக்காது. உங்களுக்கு மேல உள்ளவங்க கிட்ட வேற யாரோ ஒருத்தர் உங்க பேரை வேணும்னே கெடுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஆனா இனிமே அந்த மாதிரி சதி செஞ்சவங்களோட முகத்திரை முழுசா கிளிய போகுது. உங்க உண்மையான உழைப்புக்கான அங்கீகாரம் உங்களை தேடி வரப்போகுது. சொந்தமா தொழில் செய்யறவங்களுக்கு இத்தனை நாளா முடங்கி கிடந்த வியாபாரம் சக்கை போட ஆரம்பிக்கும். எங்க இருந்துடா இவ்வளவு லாபம் வருதுன்னு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு 4 பக்கத்துல இருந்தும் பணம் கொட்ட போகுது. உங்களை நம்பி வந்தவங்களுக்கு நீங்க எப்பவுமே உங்க தகுதிக்கு மீறி நல்லதுதான் செஞ்சிருக்கீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா யாருமே திரும்பி பார்க்கலையேங்கிற அந்த மனக்கவலை இனிமே உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா அந்த பரம்பொருளே நேரா இறங்கி வந்து உங்க கஷ்டங்களை எல்லாம் ஒட்டுமொத்தமா தீர்த்து வைக்க போறாரு. உங்க குலதெய்வம் உங்க வீட்டு வாசல்லையே அரணாக நின்னு உங்களுக்கு வரப்போற எல்லா கண் திருஷ்டியையும் தடங்கல்களையும் தடுத்து நிறுத்த போகுது. அதனால நீங்க எந்த பயமும் இல்லாம உங்க வேலைய மட்டும் முழு ஈடுபாட்டோட தைரியமா செய்யுங்க. உங்களுக்கான அந்த அதிர்ஷ்ட காலம் பிறந்துடுச்சு. இனிமே நீங்க எடுக்கிற ஒவ்வொரு அடியும் உங்களை ஒரு பெரிய உச்சத்துக்கு கொண்டு போக போகுது. உங்க குடும்பத்துல நீங்க தான் எப்பவுமே ஆணிவேர் மாதிரி எல்லா பாரத்தையும் சுமந்துகிட்டு இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு சின்ன மரியாதை கூட வீட்டுல கிடைச்சிருக்காது. நல்லது செஞ்சாலும் குத்தம், தப்பு செஞ்சாலும் குத்தம்னு உங்களை எப்பவுமே ஒரு குற்றவாளி கூண்டுல தான் நிக்க வச்சிருப்பாங்க. நீங்க எவ்வளவோ ரத்த கண்ணீர் வடிச்சிருப்பீங்க. வாழ்ந்தது போதும்னு கூட சில நேரம் விரக்தியில நினைச்சிருப்பீங்க. ஆனா அந்த மார்ச் 31 மேல உங்க தலையெழுத்து அப்படியே தலைகீழா மாறப்போகுது. நீங்க எந்த இடத்துல அவமானப்பட்டீங்களோ அதே இடத்துல உங்களை எல்லாரும் கொண்டாடுற அளவுக்கு ஒரு பெரிய திருப்பு முனை அந்த 3 நாளுக்குள்ள நடக்க போகுது. குறிப்பா ரொம்ப வருஷமா உங்களை விட்டு விலகி போன ஒரு உறவு, இல்ல உங்ககிட்ட பேசாம முகத்தை திருப்பிட்டு போன சொந்தக்காரங்க அவங்கள தேடி வந்து உங்ககிட்ட வந்து நிக்கிற சூழ்நிலை உருவாகும். உங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய பூர்வீக சொத்து பிரச்சனையோ இல்ல வழக்கு விவகாரங்களோ பல வருஷமா இழுத்தடிச்சுக்கிட்டே இருந்திருந்தா அதுல உங்களுக்கு சாதகமான முடிவு வந்து உங்க கைய பணத்தால நிரப்ப போகுது. உங்களை சுத்தி பின்னப்பட்ட சதி வலைகளை எல்லாம் அந்த ஆண்டவன் சுக்குநூறா உடைக்க போறாரு. உங்க ராசிக்கு இப்ப கிரகங்களோட பார்வை முழுமையா கிடைக்கிறதால இதுவரைக்கும் முடங்கி கிடந்த உங்க காரியங்கள் எல்லாம் புயல் வேகத்துல நடக்க போகுது. உங்க பிள்ளைகளோட எதிர்காலம் பத்தி உங்களுக்குள்ள இருந்த பெரிய பயம் விலகி அவங்க வழியில ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும். யாரோ ஒரு புது நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற அந்த ஒரு சின்ன தகவல் உங்க ஒட்டுமொத்த குடும்பத்தோட கஷ்டத்தையும் விரட்டி அடிக்க போகுது. இதெல்லாம் நேர்மையா வாழ்ந்த உங்களுக்கு அந்த தெய்வம் கொடுக்கிற மிகப்பெரிய பரிசு. நீங்க எத்தனையோ பேருக்கு நல்லது செஞ்சு கடைசியில நீங்களே நடுத்தருவுல நிக்கிற நிலைமைக்கு ஆளாகி இருப்பீங்க. உங்க உழைப்ப உறிஞ்சிக்கிட்டு உங்களை கறிவேப்பில மாதிரி தூக்கி எறிஞ்சவங்க முன்னாடி இனிமே நீங்க ஒரு மாபெரும் சக்தியா உருவெடுக்க போறீங்க. குறிப்பா உங்க உடம்புல இருந்த ஒரு இனம் புரியாத சோர்வு, எந்த வைத்தியரானும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு வலி, இதெல்லாம் அந்த மார்ச் 31 அப்புறம் காத்துல கரைஞ்ச மாதிரி காணாம போக போகுது. ராத்திரி படுத்தா தூக்கம் வராம நாளைக்கு என்ன நடக்குமோங்கிற ஒரு பெரிய பயத்தோடயே ஒவ்வொரு நாளையும் கடந்து வந்தவங்களுக்கு இனிமே நிம்மதியான தூக்கம் வரப்போகுது. உங்க மனசுக்குள்ள இருந்த அந்த பெரிய பாரத்தை அந்த ஆண்டவனே தன் தோல்ல சுமக்க போறாரு. உங்க தொழில்ல, வியாபாரத்துல இது வரைக்கும் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய லாபம் வந்து குவிய போகுது. உங்களை முடக்கி போடணும், உங்களை ஒழிச்சு காட்டணும்னு நினைச்சு உங்க பின்னாடி சதி செஞ்ச அத்தனை பேரோட முகத்திரையும் கிழிய போகுது. அவங்க செஞ்ச சூழ்ச்சியெல்லாம் அவங்களுக்கே திருப்பி அடிக்க போகுது. நீங்க ரொம்ப நாளா தள்ளி போட்ட ஒரு முக்கியமான பயணம், இல்ல வீட்டுல நடக்க வேண்டிய ஒரு சுப காரியம் எந்த ஒரு தடையும் இல்லாம ரொம்ப பிரம்மாண்டமா நடக்க போகுது. உங்க கைக்கு வர வேண்டிய நியாயமான பணம், யாரோ புடிச்சு வச்சுக்கிட்டு தரமாட்டேன்னு ஏமாத்தின பணம் இனிமே தானா உங்க கைக்கு வந்து சேரும். உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்களோட ஆசீர்வாதமும் அந்த குலதெய்வத்தோட நேரடியான பாதுகாப்பும் உங்களுக்கு ஒரு பெரிய அரணா இருந்து உங்களை காக்க போகுது. இனிமே எந்த கவலையும் இல்லாம நீங்க நினைச்சத சாதிக்க போறீங்க. அதனால மனசை தளர விடாம முழு நம்பிக்கையோட சந்தோஷமா இருங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த பெரிய ரணத்துக்கு இது வரைக்கும் எந்த மருந்தும் கிடைக்கலையேன்னு நீங்க ரொம்பவே துடிச்சு போயிருப்பீங்க. யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காத உங்களுக்கு மட்டும் ஏன் சாமி இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கறாருன்னு நீங்க எத்தனையோ முறை வானத்தை பார்த்து கண்ணீர் விட்டு கேட்டிருப்பீங்க. ஆனா அந்த கஷ்டங்கள் எல்லாம் உங்களை ஒரு இரும்பு மாதிரி உறுதியா மாத்துறதுக்கு தான் அந்த ஆண்டவன் கொடுத்த ஒரு பரீட்சைன்னு இப்போ உங்களுக்கு முழுசா புரிய போகுது. இந்த மார்ச் 31 மேல உங்க ஜாதகத்துல கிரகங்களோட அமைப்பு ஒரு மாபெரும் ராஜயோகத்தை உங்களுக்கு வாரி வழங்க காத்துக்கிட்டு இருக்கு. வெளியில போனா ஒரு 4 பேர் உங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்களே, நம்ம வார்த்தைக்கு ஒரு மதிப்பு இல்லையேன்னு நீங்க பட்ட அவமானம் எல்லாம் இனிமேல் சுவடு தெரியாம காத்துல பறக்க போகுது. நீங்க எந்த ஊர்ல எந்த தெருவுல யாருமே இல்லாம அதரவிட்டு நின்னீங்களோ அதே இடத்துல உங்களை தேடி வந்து 4 பேர் உதவி கேட்கற அளவுக்கு உங்க அந்தஸ்து தலை நிமிர போகுது. உங்க பேச்சுக்கு ஊருக்குள்ள ஒரு பெரிய மரியாதை கிடைக்க போகுது.
ரொம்ப நாளா ஒரு நல்ல வேலை கிடைக்கலையே, இல்ல இருக்கிற வேலையில ஒரு முன்னேற்றம் இல்லையேன்னு ஏங்குனவங்களுக்கு நீங்க எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருந்து ஒரு பெரிய பதவியோ பொறுப்போ உங்களை தேடி நேரா வரப்போகுது. அது உங்க திறமைக்கும் உங்க நேர்மைக்கும் அந்த தெய்வம் கொடுக்கிற பெரிய சன்மானம். கையில காசு தங்கல, வந்த வேகத்துல செலவாகுதுன்னு கவலைப்பட்டவங்களுக்கு இனிமே வர்ற பணம் பூரா வீண் செலவாகாம அது ஒரு நல்ல முதலீடா, ஒரு சொத்தா, நகையா உங்க கையில வந்து நிரந்தரமா தங்கும். உங்களை ஏமாத்தினவங்க முன்னாடி நீங்க ரொம்ப கம்பீரமா வாழ போறீங்க. உங்க குலதெய்வத்தோட ஆசி உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கிறதால இனிமே நீங்க தொட்ட காரியம் எல்லாம் நல்லபடியா துலங்கும். உங்க குடும்பத்துல ஒரு பெரிய சந்தோஷமும் நிம்மதியும் குடியேற போகுது. அதனால பழச நினைச்சு கவலைப்படுறத தூக்கி போட்டுட்டு அந்த இறைவனை மட்டும் முழு மனசோட நம்பி உங்க வாழ்க்கையில வரப்போற அந்த பெரிய வசந்த காலத்தை வரவேற்க முழுசா தயாராயிருங்க. உங்க வீட்டுல ரொம்ப வருஷமா தள்ளி போன சுப காரியங்கள் எல்லாம் இனிமே எந்த ஒரு தடங்களும் இல்லாம தானா கைகூடி வரப்போகுது. வயசுக்கு வந்த பிள்ளைகளை வச்சுக்கிட்டு ஒரு நல்ல வரன் அமையலையே, எப்பா இவங்களுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பாப்போன்னு ராத்திரி பகலா நீங்க விட்ட பெருமூச்சு அந்த இறைவனோட காதுல நேரடியா விழுந்துடுச்சு. இந்த மார்ச் 31 அப்புறம் நீங்க நினைச்சதை விட ரொம்ப பிரம்மாண்டமா ஊரே மெச்சுற அளவுக்கு ஒரு நல்ல இடத்துல இருந்து சம்பந்தம் உங்களை தேடி வரப்போகுது. அதே மாதிரி கல்யாணமாகி ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாம சுத்தி இருக்கிறவங்க கேக்குற குத்தலான கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம தனிமையில மனசுக்குள்ளேயே குமுறி குமுறி அழுதுகிட்டு இருந்த தம்பதிகளுக்கு உங்க வீட்டுல சீக்கிரமே தொட்டில் சத்தம் கேக்குற நேரம் முழுசா கூடி வந்தாச்சு. அந்த தெய்வம் உங்களுக்கு ஒரு அழகான குழந்தை பாக்கியத்தை அள்ளி கொடுக்க போறாரு. உங்க பிள்ளைகளோட படிப்பு, அவங்களோட வேலைக்காக நீங்க பட்ட கஷ்டம், செஞ்ச தியாகம் எதுவுமே இனிமே வீண் போகாது. அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய உச்ச நிலைக்கு போய் உங்களை ரொம்பவே பெருமைப்பட வைக்க போறாங்க. இத்தனை நாளா எந்த சொந்தக்காரங்க உங்களை பார்த்து முகம் சுழிச்சாங்களோ, உங்களை ஒதுக்கி வச்சாங்களோ, அவங்களே உங்க வீட்டு விசேஷத்துக்கு முதல் ஆளா வந்து கை கட்டி நிக்க போறாங்க. நீங்க பட்ட அவமானங்கள், துயரங்கள் எல்லாத்துக்கும் ஒரு நிரந்தரமான முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா உங்க வீட்டுல இனிமே சந்தோஷமான சிரிப்பொலி மட்டும்தான் கேட்க போகுது. உங்க குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் உங்க ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ஒரு பெரிய பாதுகாப்பு வட்டத்துக்குள்ள பத்திரமா வச்சிருக்கு. எந்த ஒரு கெட்ட சக்தியும், அடுத்தவங்களோட கண் திருஷ்டியும், பொறாமையும் இனிமே உங்களை நெருங்கவே முடியாது. உங்களை இத்தனை நாளா பிடிச்சிருந்த அந்த தரித்திரம், பீடையெல்லாம் விலகி சாட்சாத் அந்த மகாலட்சுமியே உங்க வீட்டுல நிரந்தரமா வாசம் செய்ய போறா. அதனால இனிமே எந்த ஒரு சின்ன கவலையும் படாம அந்த தெய்வத்தை மட்டும் முழுசா நம்பி உங்களுக்கு வரப்போற இந்த பொற்காலத்தை ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்க தயாராருங்க. உங்களோட நீண்ட நாள் ஆசையான ஒரு சொந்த வீடு கட்டணும், இல்ல ஒரு சின்ன நிலமாவது வாங்கி போடணுங்கிற கனவு இப்போ நிஜமாகிற நேரம் வந்துடுச்சு. இத்தனை நாளா ஏதோ ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருந்திருக்கும். காசு சேர்த்தா இடம் அமையாது, இடம் அமைஞ்சா கையில காசு இருக்காதுன்னு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருப்பீங்க. வாடகை வீட்டுல மாசம் பிறந்தா வீட்டுக்காரர்கிட்ட நீங்க பட்ட அவமானம், பட்ட கஷ்டம் எல்லாம் அந்த தெய்வத்துக்கு நல்லாவே தெரியும். ஆனா இந்த மார்ச் 31 அப்புறம் வரப்போற அந்த 3 நாள்ல நீங்க நினைச்சு கூட பார்க்காத ஒரு வழியில உங்களுக்கு ஒரு பெரிய பண உதவி தேடி வரப்போகுது. நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு சொந்த வீடோ இல்ல ஒரு வண்டி வாகனமோ வாங்கறதுக்கான யோகம் முழுமையா செயல்பட ஆரம்பிக்க போகுது. உங்களோட பூர்வீக சொத்துல இருந்த வில்லங்கம், இல்ல உங்க நிலத்துல மத்தவங்க செஞ்ச ஆக்கிரமிப்பு, நீதிமன்றத்துல பல வருஷமா தீர்ப்பாகாம இழுத்தடிச்ச வழக்குகள்னு உங்களை அலைக்கழிச்ச எல்லா விவகாரங்களும் இனிமே உங்களுக்கு சாதகமா முடிஞ்சு உங்க கைக்கு அந்த சொத்து பத்திரமா வந்து சேரப்போகுது. இதுக்கெல்லாம் நீங்க இத்தனை நாளா செஞ்ச நேர்மையான உழைப்பும் உங்க குலதெய்வத்தோட நேரடியான ஆசீர்வாதமும் தான் முக்கிய காரணம். உங்களை வாழ விடாம செஞ்ச சூழ்ச்சிகள் எல்லாம் இனிமே தவிடு பொடியாகிடும். இனிமே நீங்க சொந்தக்காரங்க முன்னாடி கெத்தா உங்க சொந்த வீட்டுல தலை நிமிர்ந்து வாழ போறீங்க. இதுவரைக்கும் உங்களை சுத்தி இருந்த அந்த கெட்ட எண்ணங்கள், துஷ்ட சக்திகள் எல்லாம் விலகி உங்க வீட்டுக்குள்ள லட்சுமி கடாட்சம் முழுசா நிறைய போகுது. எந்த குறையும் இல்லாம சந்தோஷமா வாழ போறீங்க. அதனால உங்க மனசை எப்பவுமே சுத்தமா வச்சுக்கிட்டு அந்த இறைவனை மட்டும் நம்பி உங்க வேலையை தொடர்ந்து நம்பிக்கையோட செய்யுங்க. உங்களுக்கான வசந்த காலம் முழுமையா ஆரம்பிச்சிடுச்சு. இனி உங்க வாழ்க்கையில எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வர உங்களிடம் இருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி. வணக்கம்.